வாழ்க்கையில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் விட்டு போனாங்களா? நம்ம அதை பின்பற்றுறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, அவங்கள வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்ற ரெக்கார்டிக்கலாக ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சித்தர்கள் ஆக்சுவலாக ஒரு தெய்வத்தின் சித்தத்தின்படி நடக்கிறவர்கள். அதாவது இந்தியா நமக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் தான் சித்தர்கள். சித்தர்கள் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரோட கடவுளோட இடைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்போ சித்த மருத்துவம் சொல்ற அந்த காரியமே இவங்க டெஸ்டிங் பண்ணி மனுஷனுக்கு கொடுத்து டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிச்ச காரியங்கள் அல்ல, ஆண்டவர் கொடுத்தது காரியம். கடவுள் ஆமா, கடவுள் இந்த வியாதிக்கு இந்த மூலிகை அப்படிங்கறத ஆண்டவர் நேரடியாவே சொல்லியிருக்கிறார். அதாவது அவர்கள் படைக்கும் போதே அதுக்குள்ள மூலிகளை படைச்சிருக்கிறார். ஆண்டவர் படைக்கும் போது ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு சப்போர்ட்டிவா சப்ளிமெண்டரியா என்னென்ன வேணும். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குதுன்னா, ஆடு இருக்குல்ல, ஆட்டினுடைய ஹார்ட் இருக்குல்ல, அதை ஒரு சூப்பா செஞ்சு குடிக்க சொல்லியிருக்காரு. அது சித்த மருத்துவம் அது இருக்குது. நீங்க ரொம்ப வரலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா, ஹார்ட் ஒன்று எடு, அந்த ஹார்ட்டோட ஹார்ட் எடுத்து அதை சூப்பா நீ குடி. இந்த ஹார்ட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். எந்த பார்ட்ல உங்களுக்கு பிரச்சனையோ அந்த பார்ட்டை ஒரு ஒட்டகத்துல இருந்தோ, ஒரு ஆட்டுல இருந்தோ, ஒரு முயல்ல இருந்தோ அதை எடுத்து சூப் மாதிரி செய்து குடிச்சா உங்களுக்கு அந்த பார்ட்டோட ப்ராப்ளம் தீருங்கிறதே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஈஸியா தான் அவர் படைச்சிருக்கிறார். அது ஈஸியா அவங்களுக்கு சித்தர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஆண்டவர். அது ஒரு ஞான திருஷ்டி, ஒரு தீர்க்க தரிசனம். எப்படி இந்த கிறிஸ்டியானிட்டியில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நீ இதை இப்படி பண்ணு சரியாயிடும், அதை அப்படி செய் சரியாயிடும், இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரோ, இதே மாதிரி இந்த சித்தர்கள் தீர்க்கதரிசிகள். இவங்க இப்படி தெய்வமா கொடுத்ததை எழுதி வச்சதுதான் சித்த மருத்துவம். அதனால இவர்களுக்கு சித்த மருத்துவ பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி ஃபார் த பாடி, ஆல்சோ ஃபார் த சோல். They are giving medicines or treatment for our soul also, not only for the body, also the soul. Soulism practices. That's why they are called Siddhar. Siddham. ஆண்டவருடைய சித்தம் என்னங்கிறது தெரிஞ்சு அவருடைய வில்க்கு இவங்க உபய பண்ணி செய்ததுனால இவங்க சித்தர்கள்னு பார்க்கிறோம். அதுக்கு அவங்க ஒரு பரிசுத்தமான இருதயத்தோட தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு தூய ஆத்மாவா இருந்தாதான் இந்த சித்த மருத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ண முடியும், ஆண்டவரோட இருக்க முடியும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆமா, அவங்களுக்கு இந்த இல்லீகலிட்டி, ரவுடிசம், அந்த கேட துன்பம் கொடுக்கிற விஷயங்கள் என்ன, அவங்க மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. மனசாட்சின்னா ஆத்மா, வழிநடத்துதல். அதை மீறி ஆண்டவர் கடவுளை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது எப்படின்னா, இந்த பக்குவம் இங்க நம்ம இந்த இந்திய நாட்டுல நமக்கு இருந்தது அதற்கு காரணம் இவங்க பேசிக்கா என்னுடைய ஒரு கண்டுபிடிப்பு அல்லது என்னுடைய ஆராய்ச்சி படி பாத்தீங்கன்னா, இந்த லெமூரியா கண்டம் இந்த பக்கம் தான் இந்த ஏதேன் தோட்டம், ஆண்டவர் படைத்த மனுஷனே இங்கதான் இருந்திருக்கான். அவ்வளவு செழிப்பான நீங்க நாடு இடங்கள் எல்லாமே செழிப்பா இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா கிரீனிஷா இருக்குது. அப்போ இங்கதான் படைச்சிருக்கிறாரு, இங்கதான் படைக்க முடியும், படைச்சிருக்க முடியும். அந்த பாலைவனத்துல ஏதேன் தோட்டம் வச்சாருன்னு சொல்லி யாராவது நம்ப முடியுமா? அது எப்போ உருவானது? ஒரு இமயமலையே அது இப்போ உருவானதுதான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கான்டினென்டல் அமைப்புகளே வேற, நமக்கு தெரியாது. ஆமா, இந்த சீதோஷ்ண நிலைப்படி பாத்தீங்கன்னா எங்க கிரீனிஷா இருக்குன்னா இந்தியாலையும் ஸ்ரீலங்கால இங்க இந்த பகுதிகளில் தான் கிரீனிஷா இருக்கு. அப்புறம் பைபிள் படி பாத்தீங்கன்னா அந்த ஜலப்பிரளயம் வந்தது இங்க லெமுரியா கண்டத்துல வந்திருக்குது.
அது இங்க தொல்காப்பியத்திலயும் அதே மாதிரி இருக்குது. அந்த ஹிஸ்டரி இருக்குது. தொல்காப்பியத்துல 12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஜலப்பிரளயம் வந்ததுன்னு இருக்குது. அதனால இங்க வந்து நாவாய் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு, அது நோவான்னு சொல்றோம்ல கிறிஸ்டியன்ல, அந்த மாதிரி நோவா இங்க இருந்திருக்கிறாரு. அவருடைய தொழிலே வந்து கப்பல் கட்டுற தொழில், அது இங்க தொல்காப்பியத்துல இருக்குது. அந்த நாவாய் பாண்டியனை தான் நோவான்னு சொல்றோம். நேவல் அப்படிங்கிற சொல்றது வந்து அந்த வார்த்தையில இருந்து வந்ததுதான். அப்ப இங்க இருந்து இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க, எல்லா லாங்குவேஜும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அங்கிறது வந்து இந்த வேர்டுல இருந்து நம்ம பார்க்கலாம். என்னோட ஆராய்ச்சிகள் அந்த வார்த்தைகள்ல தான் நான் வந்து ரொம்ப த்ரெட் பிடிப்பேன். அந்த இங்க இருக்கிற வார்த்தை அங்க இருக்குதுன்னா அவனுக்கு இவனுக்கு தொடர்பு இருந்திருக்குதுன்னு தான் அர்த்தம். நேவல், நாவாய், நோவா, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரெண்ட் இருக்குது? எல்லாமே ஒண்ணுதான். அதே மாதிரி ஈசு, ஈஷா, இந்த மாதிரி ஈஸ்வரன், ஈசன், இப்படி பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒண்ணு போலதான் இருக்குது. அப்ப எல்லாரும் இங்க ஒன்னா இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. ஒரே இடத்துல உள்ள லாங்குவேஜ் தான் அங்க கொஞ்சம் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு கொஞ்சம் தான் மாற்றங்கள் அடைஞ்சு அப்படி போயிருக்குது ஒழிய ஒரே லாங்குவேஜ் ஒரே லொக்காலிட்டியில இவங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்கிறது இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜீசஸ பத்தி ஈசுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய வம்சங்கள் வந்து முன்னாடி ஒரே இடத்துல இருந்திருக்கிறாங்க, ஒரே இடத்துல. அதான் நோவாவும் இங்க உள்ள நம்ம தமிழர்கள் இவங்கெல்லாம் ஒன்னா இருந்திருக்கிறது வாய்ப்பு. ஊருன்னு சொல்றோம், ஊருன்னு ஒரு இடம் பைபிள் அங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இவ்வளவு கரெக்டா வச்சிருக்கிறாங்க. ஊர்ல இருந்துதான். ஆமா, ஊருங்கிறது வந்து எவ்வளவு கரெக்டா, கரெக்ட், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஞானத்தினால உருவான அந்த காரியங்கள் தான் அந்த சித்தர்களுடைய சித்த மருத்துவமா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிராக்டிசஸ் எல்லாமே. சித்தர்களை பற்றிய வரலாறு நம்ம தமிழ் மக்களுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய காலத்து ஓலை சுவடிகள்ல இருந்து தான் நமக்கு கிடைச்சது. அந்த ஆராய்ச்சி பண்ணி இப்போ அந்த அகழாராய்வுலாம் பண்ணி திருவள்ளுவரும் ஒரு சித்தர் அப்படின்ற வரலாம் இல்லையா? ஆமா, திருவள்ளுவர் வந்து சித்தர்த்தம். ஆமா, சித்த மருத்துவம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நிறைய நூல்கள் இருக்குது. ஞானவெட்டியான் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அவர் திருக்குறள் தவிர வேற நூல்களும் எழுதியிருக்கிறார். அது வெளியே இருக்குது நம்ம லைப்ரரியில கிடைக்கும். அது மாதிரி ஔவையார், இவங்க எல்லாமே சித்தர்களுடைய ஆமா நிறைய நூல்கள் பாட்டுகள் எழுதுறாங்க. செய்யுள் வடிவத்தை தான் அவங்க எழுதியிருக்காங்க. சித்தர்களும் எல்லாமே ஓலைச்சுவடிகளை எழுதி வச்ச காரியங்களும் கிடைக்குது. அதே மாதிரி திருமூலர், அது ஒரு சித்தர். அகத்தியர் ஒரு சித்தர். அப்புறம் வந்து இந்த ஏரியாக்கள்ல வாழ்ந்திருக்கிறதா சொல்லப்படும். அகத்தியர்ல நிறைய அகத்தியர்கள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டங்களிலும் ஒவ்வொருத்தர் அகத்தியரா இருந்திருக்கிறாங்க. பேர்கள் அந்த வந்திருக்குது. நிறைய அகத்தியர்களை நம்ம பார்க்கணும். எல்லாருமே அருமையான கருத்துக்களை வந்து நூல்களா எழுதியிருக்கிறாங்க, ஓலைச்சுவடிகளா எழுதியிருக்காங்க. இந்த மருத்துவாழ் மலை என்ற இதுல எல்லாமே மூலிகைகள் தான். அப்ப அந்த இடத்துலயும் இவர்களோட கண்டுபிடிப்பு இருந்திருக்கும். ஆமா, இவர்கள் சித்தர்கள் வந்து இந்தியா பூராவும் இருந்திருக்கிறாங்க. இதுல பல வட இந்தியர்களும் இங்க வந்து கத்துக்கிட்டு அவங்களும் மருத்துவ தொழிலை செய்திருக்கிறாங்க. சித்தர்கள் எப்படின்னா மூலிகை, அடுத்து வந்து தாதுக்கள்னா என்னன்னா கெமிக்கல்ஸ், இரும்பு, செம்பு, தங்கம், வெள்ளி, இதுகளெல்லாம் மருந்தாக்கி இருக்காங்க. அப்ப அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஞானம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுவும் ஞானம் இருந்திருக்குது. அந்த உலோகங்களையும் தாதுக்களையும் எடுத்து கந்தகம், பாதரசம் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் சுத்தி பண்ணி அதுக்கு ஒரு ப்ராசஸை கண்டுபிடிச்சு அதை பஸ்மமாக்கி செந்தூரமாக்கி மக்களுக்கு கொடுத்து வியாதிகளை குணப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜீவ பொருட்கள்னு இருக்குது. அதாவது நண்டு, நத்தையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அவங்க வந்து மருந்தாக்கி கொடுத்துருக்குறாங்க. நிறைய காரியங்கள் அவங்க வந்து மக்களுக்கு செய்யணும். வட இந்தியர்கள் அல்லது ஆயுர்வேதிக் அந்த மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா மூலிகை மட்டும்தான் மருந்தா கொடுப்பாங்க. தாதுக்கள், உலோகங்கள், ஜீவ பொருட்கள் இந்த இதெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு பயம். அது இரும்பை கொடுத்தோம்னா, இரும்பை மருந்தாக்கி கொடுத்தோம்னா அதாவது கிட்னி ப்ராப்ளம் வந்துருமோ, தங்கத்தை பசுமாக்கி கொடுத்தா அது கிட்னி ப்ராப்ளம் வந்துருமோ அப்படி சொல்லி அவங்க கை வைக்க மாட்டாங்க. அவங்க தான் ஆயுர்வேதம். அவங்க வந்து வெறும் மூலிகைகளை மட்டுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ
இந்த சித்தர்கள் வந்து ஆயுர்வேத மெடிசனும் சித்தா மெடிசனும் வேற வேற ஒரே தான், ஒரே இங்கே சித்த மருத்துவம் முதல்ல தோன்றினது. அதில் 3 வெரைட்டி இருக்குது. இதில் மூலிகை மட்டும் எடுத்து பண்றவங்க தான் ஆயுர்வேதம். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நாலேஜ் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம், இது வந்து வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகணும்னு சொல்லி அவங்க பயந்து அந்த தாது கெமிக்கல்ஸ் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்றது இல்லை. ஒன்லி ஹெர்பல் மட்டும் யூஸ் பண்றவங்க தான் ஆயுர்வேதம். அப்ப யாரு பெரிய ஆளு? எல்லாம் செய்யறவங்க தானே பெரிய ஆளு. இவங்க தானே பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் எடுத்து பண்றதுனால அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்தவங்க, இங்க வந்து கத்துக்கிட்டவங்க தான். தைரியமா இல்லைல்ல, அவங்களுக்கு தைரியம் இல்லை எல்லாத்தையும் யூஸ் பண்றது. நம்ம மக்கள்கிட்ட இந்த மூலிகை வைத்தியத்தை கொண்டு போகணும், மக்களுக்கு வந்து இந்த மூலிகைகளில் நம்ம வியாதிகளை குணப்படுத்த முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். சைடு எஃபெக்ட் கிடையாது, சைடு எஃபெக்ட் வராது. அதே மாதிரி சித்தர்கள் வந்து எப்படி சரீரத்துக்கு உண்டான வியாதிகளை குணப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஆத்மாவை வந்து பரமாத்மாவோட இணைக்கிறதுக்கு, கடவுளோட இணைக்கிறதுக்கு உண்டான காரியங்களை அவங்க கண்டுபிடிச்சு அவங்க அந்த ப்ராக்டிஸையும் அவங்க செய்திருக்கிறாங்க. நம்ம அதை வந்து மெயினாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மக்களுக்கும் அதை சொல்லி கொடுத்தோம்னா பரலோகத்துக்கு சேர வேண்டிய வழியை வந்து மக்களுக்கு ஈஸியாக எடுத்துக்காட்டும். ஈஸியான வழிகள். இதற்கு வந்து செலவே கிடையாது. நம்ம வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தாலும் இதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கணும்னா நம்ம இந்த பரலோகத்துக்கு போகிற வழி ஒரு மதங்களில் சொல்லப்பட்ட வழிகள் இருக்குது. அதை வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காரியங்கள் நம்ம இதில் சொல்லி கொடுத்தோம்னா மக்களுக்கு ஈஸியாக அது செய்து சீக்கிரமாக வந்து நம்மளுடைய ஆத்மாவை இறைவனோட ஆத்மாவோட இணைக்கிறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம செய்யலாம். அது வந்து இவங்க முக்தின்னு சொல்லுவாங்க. முக்தி பேர் அடைகிறது, அதான் பரலோகம் போகிறது. அதை செய்து பல சித்தர்கள் அதை செய்திருக்கிறாங்க, ஆண்டவரை பார்த்துருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அதுக்குண்டான சான்றுகள் எல்லாமே இருக்குது. ஔவையார் பார்த்துருக்குறாங்க, திருமூலர், அப்பர், சுந்தர, திருஞான சமுதர், இவங்கெல்லாம் கண்கொள்ள காட்சி அதை பார்த்ததை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுங்க நடந்திருக்குது, சம்பவம் நடந்திருக்கு. இறைவன்ல வந்து அந்த இறைவன் வேற இந்த இறைவன் வேற அவர் வேற இவர் வேற அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே கிடையாது. God is one. அது எல்லா மதத்தில் உள்ள அந்த இறைவன் வந்து ஒரே இறைவனை தான் ஒருத்தர் ஒரு லாங்குவேஜில் சொல்றாங்க. ஒரு நேட்டிவிட்டியில் ஒரு கடவுளா பேரை வச்சுக்கிறாங்க ஒழிய அந்த கடவுள் என்பது ஒருத்தர் தான். அது ஒரு பெரிய ஒரு சக்தி, மகா சக்தி. அது வந்து அவங்க நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் தான் இந்த மாதிரி ஒரு கிரியேஷனை வந்து செய்திருக்கிறாரு. அந்த கனெக்ஷன் இருக்கும்போது நமக்கும் வந்து சக்தி கிடைக்கும், நமக்கு சில பவர்கள் கிடைக்கும். இப்போ இறைவனுடைய பவர்னு சொன்னா லஹிமா, மகிமா, கரிமா, அனிமா, பிரகாமியம், பிராப்தி, வசிஷ்டம், ஈசத்துவம், 8 பவர் இருக்கு. லஹிமா அப்படின்னா லைட் வெயிட்டா ஆகுது. மகிமா அப்படின்னா ஒரு பிரைட்னஸ் ஆகுது. அப்புறம் கரிமா அப்படின்னா ஓவர் வெயிட்டா, கருப்பா, வெயிட்டா ஆகுது, கருப்பாகிறது. அந்த மாதிரி ஒரு அனிமா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு அணு மாதிரி, ஒரு கடுகு மாதிரி நம்ம உடம்ப குறுக்கிருப்போம், அதுதான் அனிமா. பிரகாமியம் அப்படின்னாச்சுன்னா வந்து இந்த இங்க நம்ம உடம்ப இங்க வச்சுட்டு நம்ம ஆவி வந்து வெளியே ஏறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு சஞ்சாரிச்சுக்கிட்டு வர்றது, திருப்பி வந்து உடம்புல சேர்ந்துக்கிறது. அது கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிராப்தி. பிராப்தி அப்படின்னா என்ன பொருள் நமக்கு வேணுமோ அந்த பொருளை நம்ம உடனே பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் வந்து வசிஷ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வசிஷ்டம் எப்படின்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்க. நம்ம என்ன உட்காருன்னா உட்காருவாங்க, எழுந்திரினா எழுந்திருப்போம். ஏத்துக்குவாங்க. அவங்க மெஸ்மரைஸ் பண்றது. அடுத்து கடைசியா 8வது சித்தி வந்து ஈசத்துவம். ஈசத்துவம்னா அப்படியே மேல அப்படியே ஆண்டவரோட போய் சேருது. இந்த அட்டமா சித்திகளை ஒரு செய்த ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இயேசு கிறிஸ்து. கிறிஸ்டியன்ஸ் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா இந்த அட்டமா சித்திகளை அவர் செய்தது. இப்ப நீங்க சொன்ன இந்த இதுலாம்
மகிமா. மகிமான்றது மகிமான்னா லைட் வெயிட். லைட் வெயிட். அவர் கடல் மேல நடந்தார். லைட் வெயிட் நடக்கும். அடுத்தது மகிமா. மருவமலையில மருவமானார் அவருடைய. அடுத்தது கரிமா. கரிமன்னா ஒரு வெயிட்டான ஆளா தண்ணி கடியில எங்கேயோ போயிடுவார் உள்ள. கருப்பா ஆகிறது. இருட்டோட இருட்டா இன்விசிபிள். அவரை நிறைய பேர் கொல்ல போகும்போது அவர் இன்விசிபிளா இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்திருக்காரு. அடுத்து அனிமா. அனிமானா ஒரு சின்ன பொருளா மாறி கடுகு மாதிரி தன்னுடைய உடம்பை சுருக்கி கடுகு மாதிரி இங்க இருந்தா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கடுகு மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. அதாவது இவர் சிலுவையில் அறையும் தேடி போனாங்க. அவர் அந்த இதுல இருந்ததுனால காட்டி கொடுக்க வேண்டியதா. இந்த அற்புதம் நிறைய நடந்திருக்குது. இந்த அற்புதம் நடந்தது மக்களுக்கே தெரியாது, சீஷர்களுக்கே தெரியாது. இவர் இந்த அற்புதத்துல இருக்கிறாருங்கிறது இவங்களுக்கு தெரியாது. சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, தேடிடுறாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் யூதாஸ கூப்பிட்டு அந்த கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவர் தான் இயேசு கிறிஸ்து இங்கதான் இருக்காரு, என்ன இதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்புங்கிறதுனால தான் யூதாஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. யூதாஸ் கரெக்டா கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தான். அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த டைம் அடுத்தது வந்து பிரகாமியம். பிரகாமியம்னா இங்க நம்ம உடம்பு இங்க இருக்கும், நம்ம ஆவி வந்து வெளியே போயிடும். வெளியேறி நம்ம ஆவியை கண்ட்ரோல் பண்றது. அது இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நடந்திருக்கும். அது சீஷர்களோட வாழ்க்கையில நடந்தது. எப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் ஒரு சபைக்கு குறைந்த சபைகளோட காரியங்களை எழுதும் போது, நான் இங்க இருந்தாலும் அவன் சிறையில் இருப்பான், உங்களோட ஆவியில உங்களோட இருந்து அவங்க நடக்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த குறைந்த சபையில பெரிய பாவம் நடக்கும், அதான் உங்களோட என்னோட ஆவி அங்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அது பவுலுக்கு அந்த இது வந்துருக்கு. யோவானுக்கு இருந்திருக்கு. யோவான் வந்து 7 வானங்கள் வரை, 3 வானமா 7 வானங்களுக்கு ஒரு போயா அது இருக்குது. பாடியோட ஒருத்தவங்க பறக்கவோ ஏதோ பண்ணவோ முடியாது. அப்ப இது எப்படி போனான்னா அந்த ஆவியை வந்து போகுது. அதெல்லாம் இருக்கு. அடுத்தது பிரகாமியம். பிராப்தி. பிராப்தின்னு சொல்லும் போது நமக்கு வேணுங்கிற பொருளை வரவழைச்சுக்கிறது. இப்போ 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தாருல, அது எப்படி இந்த பிராப்தியின் மூலமாக. இந்த திராட்சை ரசம் தீர்ந்த உடனே திராட்சை ரசத்தை அவர் கொடுத்தாரு, அது எப்படின்னு இந்த பிராப்தி மூலமாக. அடுத்தது வசிஷ்டம். வசிஷ்டம்னா நம்ம சொல்றத அடுத்தவங்க கேட்கறது, நம்ம சொல்ற மாதிரி நடக்கிறது, நம்ம சொல்றத ஒபே பண்றது, மெஸ்மரைஸ் பண்ணிடுறது, அது வசிஷ்டம். அவங்க ஆத்மாவோட இவர் மலை பிரசங்கத்துல எல்லாம் 5000 பேர் 3 நாள் சுவிசேஷம் கேட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி. அடுத்தது ஒரு 5000 பேரை 3 நாள் உட்காந்து வைக்கணும்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு ப்ராப்ளம். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும். 3 வேளை கொடுக்கல, 3 நாள் கொடுக்கல, அது சாப்பாடு கொடுத்தாரு. அதுக்கு எப்படி இருந்தாங்க, வசியம் பண்ணி வச்சிருக்கிறாரு அவர். கேட்கும் போது அவங்களுக்கு வேற ஒண்ணும் தோணல. ஆமா. சரி, அடுத்தது வந்து ஈசத்துவம். ஈசத்துவம்னா அப்படியே இறைவனோட போறது, போய் சேர்ந்துறது. இங்க இருந்துட்டு அப்படியே பறந்து அப்படியே இறைவனோட கடைசி நடந்து பின்பு எல்லாத்தையும் இவர் வந்து காட்சி கொடுத்த பிறகு எல்லாரும் முன்னிலையிலையும் வாழ்க்கை போறாரு. இது ஈசத்துவம் சொல்லுவோம். இப்ப நீங்க சொன்ன இந்த 8 காரியங்களும் சித்தர்கள் ஏதாவது முயற்சி பண்ணதாக ரெக்கார்டு இருக்கா? ஏதாவது சித்தர்கள் பண்ணியிருக்கிறாங்க. சித்தர்கள் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. சித்தர்கள் பண்ணாங்கன்னா இவங்க வந்து சித்த மருத்துவம் இந்த கேட்டகரி வரைக்கும் தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு இவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து மக்களை வந்து ஒரு போதும் அப்படிங்கிற ஒரு மனசுல வரும்போது இவங்களுடைய இது வந்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. உட்கார்ந்து தன்னை சுத்தி வந்து இந்த சமாதி கட்டிடுவாங்க. கட்டி உட்கார்ந்த நிலைமையிலே கடவுளோட இணைஞ்சிருவாங்க. இப்படி வந்து அவங்க வந்து சமாதி நிலை அடைஞ்சு நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஸ்தலங்கள்ல வந்து சமாதி, இந்த சித்தருடைய சமாதி, இது இந்த சித்தருடைய சமாதி, இது கோரக்கருடைய சமாதி, இது வந்து கருவூரார் சித்தருடைய சமாதி, அந்த மாதிரி நிறைய சமாதிகள் இருக்குது. அவங்க அந்த சமாதி இருக்கா? ஆமா, அவங்க இருந்தது வாழ்ந்தது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது.
ஒரு ஒளிவு முறைவு இல்லாம அது அதை ஒருத்தர் சித்தர்னு சொல்லும்போது அவரை ஃபாலோ பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிஷ்யர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து வழி வழியா அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. ஆமா, அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து மக்களை நல்வழிப்படுத்தியிருக்காங்க, நல்ல வழிகளை காட்டியிருக்காங்க. அவங்க எந்த ஒரு தவறான காரியங்களும் செய்யல. இந்திய நாடு இந்த சித்தர்களை பின்பற்றி ஒரு நல்ல ஒரு ஆன்மீக, உங்களுக்கு தமிழர்களுடைய கல்ச்சர், பண்பாடு, இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதை பற்றி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்கும், ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும். ஒரு பண்பாடு உள்ள நாகரிகமா, ஒரு என்ன அறிவு சார்ந்த காரியங்கள், உங்க லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி எவ்வளவு டெவலப்மெண்டா இருந்திருக்கிறாங்க, அது வந்து நிச்சயமா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சொன்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், முன்னை போல பிறரை நேசி. இந்த 2வது கற்பனைக்கு உகந்த மாதிரி தமிழர் கலாச்சாரம் இருந்திருக்கு நிச்சயமா. அப்ப அதுதான் நமக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க, அதனால ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப மாறி எல்லாரும் ஒரே மனுஷர் தான், எல்லாருக்கும் ஒரே ஆத்மா, அவங்கள நேசிக்கணும்ன்ற அந்த மனப்பான்மைக்கு இவங்க வரணும். வந்தாதான் நம்ம ஆன்மீகத்துல வளர முடியும். நம்மளுடைய தமிழர்களுடைய அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள கதைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணகிங்கிற ஒரு கதை நீ தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு நியாயத்துக்காக அந்த அரசன் வந்து தப்பான நியாயத்தை கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் தன்னைத்தானே கொன்று அவனே அரியணையிலே செத்து போயிடும். தப்பான நியாயம் தீர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நல்ல சான்றோர்கள் வாழ்ந்த பூமி வந்து தமிழ்நாடு, இந்தியான்னு சொல்லுவோம்.